ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வச்சு தான் நம்ம ஒரு தோசை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு நான் பச்சை பயிர் தான், நான் முளை கட்டின பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பாதி பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கையளவு கொத்தமல்லி இலை தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாதி கப்பு தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்களா, நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுது. பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துடணும். நம்ம இதுக்கு கூடவே நம்ம ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். அரிசி மாவு எதுக்காகனா அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், இல்லைனா ரொம்ப சாஃப்டாக வரும், அதுக்காக தான். கூடவே ஒரு டீஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். தோசைக்கெல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சுது. இனி நம்ம தோசை சுட்டுக்க வேண்டியது தான். கூடவே பார்த்தீங்கன்னா நெய் இல்லைன்னா வெண்ணெய் இல்லைன்னா ஆயில் ஏதாவது சேர்த்துக்கோங்க. இந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாமே கட்டியாக தான் இருக்கும். இனி 2 பக்கமும் நல்லா வேகிறது வரைக்கும் நம்ம மாற்றி மாற்றி சுட்டுக்க வேண்டியது தான். இது ஒரு இன்ஸ்டன்ட் தோசா ரெசிபி. ஸோ நம்மக்கிட்ட தோசை பேட்டர்லாம் இல்லைன்னா நீங்கள் இதை கூட ஒரு தடவைலாம் செஞ்சு பார்க்கலாம். இந்த பச்சை பயிர் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சாப்பிட்டா கூட அது ரொம்ப நல்லது தான். பவுல் ஃபுல்லாக பச்சை பயிர் எடுத்தால் கூட அதில் 100 கலரிஸ்க்கு மேலே இருக்காது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரைஸ் ஃப்ளோரை அவாய்ட் பண்ணிக்கிட்டு. இது நமக்கு பிளட் ப்ரெஷர்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. அயன் இருக்கிறனால ப்ரெக்னென்ட் லேடிஸ், குழந்தைகள் எல்லாருமே இதை சாப்பிடலாம். இதோட பெஸ்ட் சைட் டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா சாம்பார் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.